நீதிமொழிகள் 18:14 வாசிப்போம். நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? கவனிச்சிங்களா? இந்த முறிந்த ஆவி என்பது ரொம்ப பார சுமையை சுமந்து கவலைக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ள போறது, நம்பிக்கையற்ற நிலைமையை குறிக்கிறது. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க? யுவர் வில் டு லிவ், வாழ வேண்டும் என்கிற உன்னுடைய அந்த வில், அந்த சித்தம், அந்த ஆசை, அந்த விருப்பம், அது என்ன பண்ணுகிறதா? அதுதான் பலவீன நேரத்திலும் உன்னை சஸ்டெயின் பண்ணுகிறது, தாங்குகிறது. சில பேரை பார்த்தீங்களா, கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று அவ்வளோதான், போச்சு, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், இதோட என் கதை முடிஞ்சுது, செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்வா. வாய் திறந்தா சாவு தான் வரும் அவங்களுக்கு. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கணும்னா என்ன அர்த்தம்? யுவர் வில் டு லிவ், வாழணும், வாழ்ந்தே ஆகணும், வாழ்ந்து காட்டணும்ன்ற அந்த தீராத வெறி இருக்கு பார்த்தீங்களா, அது பலவீன நேரத்தில் கூட உங்களை தாங்குமா? வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை, போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க, இதை பேசாதீங்க, வாழ்ந்து காட்டுவேன். இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்கிறேன், இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நான் வெளியே வருவேன், வாழ்ந்து காட்டுவேன், நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்ற அந்த வெறி, the will to live, நான் வாழ்ந்தே காட்டுவேன் அப்படின்ற அந்த வெறி இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சஸ்டெயின் பண்ணுகிறது நம்முடைய பலவீன நேரத்தில். அந்த வெறி உங்களுக்குள்ள இருக்கா? இல்லாட்டி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஊரே அப்படிதான் பேசுது. ஊர் என்ன, யாரு ஊரில் ஒரு 4 பேர் பேசுவோம், அதுக்கு நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா? உங்கள் பொழப்ப பாருங்க. பேசினா பேசிட்டு போட்டுமே, அவன் பேசுனதுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் கணக்கு கொடுக்க போகிறான். உங்களுக்கு என்ன? வார்த்தையினாலும் உங்களை கெடுக்க பார்க்குறாங்க, உங்களை உடைக்க பார்க்குறாங்க. உங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான வெறி வேணும் பாருங்க. இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, புலம்பி உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. வாழணுன்ற வெறியோடு கூட இருங்க. யார் எப்படி பேசினா என்ன, உங்க பேரை கெடுத்தா என்ன? இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. நம்மளை பற்றி யார் என்ன பேசினா என்ன, அவங்களும் மனுஷால் தானே, இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் பூவுக்கு ஒப்பா இருக்கிறான், அது புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான் பாருங்க, காலையில் முளைக்குது, சாயங்காலத்துக்குள்ள காலி ஆயிடுது. அதான் மனுஷ வாழ்க்கை. ஆக இந்த மனுஷனை கண்டு ஏன் பயப்படணும்? ஏசாயாவில் கர்த்தர் அப்படியே சொல்றாரு, சாக போகிற மனுஷனை கண்டு பயப்படுறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு தம்முடைய ஜனங்களை நோக்கி. அப்ப சாக போகிற மனுஷன் உங்களை பற்றி ஏதோ சொல்லிட்டா நீங்க அழுதுட்டு உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கலாமா? நிச்சயமா கூடாது இல்லையா? யூ மஸ்ட் ஹேவ் த வில் டு லிவ். வாழ்ந்து தீர்வேன், அந்த வெறி வேணும் பாருங்க, அது உங்களை தாங்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும், நான் வாழ்ந்தே தீர்வேன்ற வெறி உங்களை வெளியே கொண்டு வரும் பாருங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களை கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியில தான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஏன் காலையில இருந்து ஓடுறாங்க, ஏன் ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வராங்க? வாழணுன்ற வெறி பாருங்க. ஆகவே தான் எக்ஸசைஸ் பண்றாங்க, வாழணுன்ற வெறி, ஆரோக்கியமா வாழணுன்ற வெறி பாருங்க. ஆகவே தான் இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, யுவர் வில் டு லிவ் கேன் சஸ்டெயின் யூ when you are sick. எந்த இடர்பாடு வந்தாலும் வாழணுன்ற வெறி நமக்கு வேணும்.